அந்த லவ் கான்செப்ட்னா நீங்க விஷ்ணு கிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா ரிவ்யூ கான்செப்ட்னா நீங்க சார் கிட்ட கேட்கலாம். லவ்னா என்னதான் கேட்க முடியும்? என்ன தலைவரே நீங்க உள்ள போவீங்கன்னு பார்த்தா நீங்க இங்க இருந்து ரிவ்யூ எப்பா பண்றீங்க. இல்ல பரவாயில்ல, இனி நான் போனாலும் பரவாயில்ல. எப்பா போதும்பா. இன்னும் நம்புறீங்க நீங்க? இல்ல இல்ல ஆக்சுவலா இப்போ உள்ள போறவங்க யாராச்சும் வெளில வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? போனவங்களாவே இருக்காங்களே, அங்கேயே வச்சுக்கிறதா தான் ஐடியா. அதான் நேத்து கேட்டாரு விஜய் சேது சார் வந்து இந்த 7 சீசன்ல வந்து இங்க இந்த டிஃபரன்ஸ் எப்படி இந்த சீசன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சீசன்ல எவ்வளோ சேஃபா இருக்கீங்கன்னு கேட்க வராரு. பேசிக்கலி அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே சேஃபா ஆடணும், வெளியில எங்களுக்கு எல்லாருக்கும் செலவு வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போயிருக்காங்க. ஸோ அதுதான் என்னைக்கு அவங்க ஃபேஸ அதுவும் இப்போ இந்த டாஸ்க்ல தெரிஞ்சிச்சு ஒருத்தரோட ஆட்டிடியூட் என்னன்னு. ஓகேங்களா? ஸோ இனிமே பார்க்கலாம் அவங்க எப்படி ஆட போறாங்கன்னு. இப்போ கோட வேற எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒருத்தரோட ரியாலிட்டி தெரிஞ்சிரும். ஓகே இதுதான் ஸ்ட்ரென்த், இவ்வளவு தான் இவங்களோட. ஆமா கண்டிப்பா ஆப்வியஸா அது கிளீனாவே தெரிஞ்சிரும். இப்போ முத்து வந்து சேஃபாவே ஆடிட்டு இருந்தார்ல பாய்ஸ் டீமுக்கு, இங்கேயும் பெஸ்ட் அங்கேயும் பெஸ்ட் ஒன்று ஆடிட்டு இருந்தார்ல. ஸோ அந்த கேம் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கணும். அதாவது இங்க எப்படின்னா ஒரு கட்ஸோட ஆடுறவன் தான் இங்க வந்து பயங்கரமா இங்க மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி ஒரு படம் தானே இது. நம்ம பிக் பாஸ்ன்ற ஒரு படம். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஓகேங்களா? ஒரு ஒரு லவ் கண்டென்ட்டா, ஒரு எமோஷனல், ஒரு ப்ராப்பரான வில்லன் இப்படி எல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்பதான் இந்த படம் வந்து ஹிட் ஆகும். எங்க சீசன்ல சின்ன பிரச்சனை போச்சு. இந்த படத்துல எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். சாச்சனா சொல்றதுக்கு அப்போ நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அப்போ தாத்தா ஏதோ சொல்றாரு, சுரேஷ் சார் ஏதோ சொல்றாரு. படமா சீரியல் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன் சார். அதுதான் சார், அதுதான் தலைவரே. எங்க கண்டஸ்டன்ட் நம்ம படமா தான் இருக்கும் வச்சிருக்கோம். அதனால இப்ப நீங்க சார் இந்த சீசன்லாம் வந்து சார் இந்த சீசன் கண்டிப்பா தெரியும். பயங்கரமான ஒரு படம் அது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு எங்கேயோ இங்க எலிவேட் ஆகும் பயங்கரமா. இந்த சீசன் வந்து எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஸோ சீரியல் ஆயிடுச்சு அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதுல என்னன்னா, இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி மே நாட், ஆனா இட் லுக் உங்களுக்கும் பூர்ணிக்கும்னு ஒரு டிராவல் ஆச்சுல்ல, அது உண்மையிலேயே ஆர்டிபிஷியலா இல்ல. அது 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 ஒரு லேயரை லேயர் தாண்டறதுக்குள்ளேயும் ஒரு கன்வே ஒண்ணு போச்சு பாத்தீங்களா? இங்க எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். நீ அவங்களே அதுவும் குறிப்பா ராணா எல்லாம் பவித்ராவுக்காக ஒரு கண்டென்ட் எழுதுறாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி இருந்த ஒரு அபிப்பிராயமும் கம்ப்ளீட்டா போயிடுது. என்ன பிகாஸ் மக்கள் ஏன்னா இப்ப பாருங்களேன், இப்ப எல்லாருமே இந்த சீரியல் பேட்டர்ன்ல இருந்து வெளியில வராங்க. இந்த ரியாலிட்டி ஷோ அதுல வந்து ரொம்ப ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க் பயங்கரமான ஒரு ரீச் இருக்கு வெளியில. ஓகேங்களா? மக்கள் தே வாண்ட் சம்திங் நியூ. ஓகே தே எக்ஸ்பெக்டிங் சம்திங் நைசர் ஃப்ரம் த கண்டஸ்டன்ஸ். ஆனா அவங்க எல்லாருமே ஒரு கிரிஞ்சா எல்லாம் பேசிக்கிட்டு ஒண்ணு பண்ணும்போது நடிக்காதீங்கடா அப்படின்ற ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்குல்ல. அது லவ்வா இருக்கட்டும், அந்த எமோஷன் கூட அவங்களால பண்ண முடியல. ஸோ அது வந்து எல்லாருக்கும் இங்க வெளியில பயங்கரமான ஹேட் இருக்கும். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லவ் அவ்வளவு பேருக்கு இருக்குமான்னு தெரியாது. ஹேட் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா. விஷ்ணு சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா நேற்று ராணோ வந்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பவிட்டியே அவங்ககிட்டயே கேக்குறாங்க, நம்ம இது ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணோன்ட்டு. ஒரு லவ்னா ஒரு ஃபீலிங் வரணும். என்னன்னா அது ஒரு கண்டென்ட்டா பண்ணும்போது நம்ம எப்படி அதை ஃபீல் பண்ணுவோம். அது செம்மையா இருக்கும். எப்படி ஒரு பேசிக்கா எடிட் பண்ணுவாங்க. சரி இங்க வெளியில நிறைய பேர் பேசிட்டு வச்சுட்டு போறாங்கல்ல, ஓகேங்களா? அது பேசிக்காப்பா நான் இது பண்ண போறேன் அப்படின்னு போவாங்க. ஆனா உள்ள போயிட்டு அது பண்ணும்போது வெளியில வந்து அது சொல்லிட்டு வேற பண்றானே, நம்ம இப்படி செட்டிங்ல பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான். ஏன்னா அது ராணுவ பண்ணாம இருந்திருந்தா போது கூட பாக்கிறதுக்கு நல்லா இருந்திருந்தியும். ஓகே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வெட்டி லவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்க வைக்கிறதுக்காச்சும் இல்லை காலேஜ் லவ் மாதிரி ரொமான்டிக் சைடா அவன் சைடு காமிக்கிறான். அவர் வந்து ஒரு ரொமான்டிக் பாய் மாதிரி ஆகணும்னு சொல்லி காமிக்கிறாருன்னு சொல்லி. பட் வந்து நேத்து அந்த ட்ரூட்டார்ல வந்து அவரு போட்டு உடைச்ச உடனே எல்லாருக்குமே அன்சிதா முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அன்சிதாலாம் இப்போ நீ பண்ணது கண்டென்ட்டுக்கு தானே பண்ணன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாண்டோனே ஓகே அவ்வளவுதான் மூடிட்டீன்னு சொல்லிட்டு ஆமா டக்குன்னு போயிட்டாங்க. ஆமா அது ஆமா ஆமா அது அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த அவங்க புரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 24/7 இங்க வீட்டுல ஓடிட்டு இருக்குது. நான் லிட்டரலா இப்போ வீட்ல இருந்து நான் பிக் பாஸ்ல விளையாடுற மாதிரி நான் வீட்டுல தனியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையேன்ட்டு அந்த லெவலுக்கு போயிட்டு. ஆனா இந்த வாட்டி கோடு வந்து எடுத்தாதான் சரி வரும். ஏன்னா மத்த சீசன்ல விட இந்த சீசன்ல வந்து நம்ம இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அது முதல்ல இருந்தே கான்ட்ரவர்சியலா போனாலுமே இப்ப அந்த கோடு எடுத்த பின்னாடிதான் நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் பொட்டன்சியல்லாம் தெரியும். ஏன்னா இன்ன வரைக்கும் ரஞ்சித் சார் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது மாதிரி சச்சின் ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா பண்றாருன்னு தெரியல. முத்துவோட ஸ்ட்ராட்டஜிலாம் இப்பெல்லாம் நொறுங்கிரும். ஏன்னா இங்க ஆமா என்ன ஆமா ஆமா பேசினாலும் அங்க தெரிஞ்சிரும். இங்க என்ன பேசினாலும் கரெக்ட் அங்க கரெக்ட் தெரிஞ்சிரும். கரெக்ட் அங்க என்ன பேசினாலும் இங்க தெரிஞ்சிரும். சோ அதனால இது எப்படி இந்த வீக் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும். பட் வந்து எங்களுக்கு இன்னும் மேக்கஸ்ட் என்ன கேட்கணும்னு ஆசைன்னா ப்ளீஸ் ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் வந்து போன வாட்டி ஒரு கேம்ல தோத்து வெளியே போன மாதிரி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற வீக்ஸ்ல வந்து ஆட்களை இன்னும் கம்மி பண்ண முடியும். ஏன்னா அப்ப அந்த பயம் வரும், நம்ம ஏதாவது பண்ணணும் கண்டென்ட் கொடுக்கணும். ஏன்னா இங்க வர்றவங்க ஃபுல்லா நேத்து அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு ஓகே, சாப்பிடுறது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி அப்படியே நீட்டி நிமிந்து படுத்துட்டாங்க மொத்தமா. அது பாக்குறச்ச ப்ரோ மமூத் ப்ரோ லைட்டா கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கோங்க, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, ஷார்ட்டா வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே சார். இப்ப கம்மிங் நீங்க வீக்ல ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க் கம்மிங் வீக்ஸ்ல வந்து கண்டிப்பா டபுள் எவிஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும் 11வது வாரம் வந்து 10ல இருந்து 12 பிளேயர் 10ல இருந்து 11 பிளேயர் 12 பிளேயர் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா டபுள் எவிஷன் இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீக் வந்து கோட அழிச்சிட்டாங்கல்ல. ஸோ நீங்க பயங்கரமான கேம் சேஞ்ச் பார்க்கலாம். நிறைய பேர் அதான் ஃபுல் ஹவுஸுமே இப்போ எப்படி ஆட போறாங்கன்றது நம்மளுக்கு இப்போ இந்த 50 நாள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதையுமே சேஃப் ஆடிட்டாங்கன்னா இங்க இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஆமா எங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கும் விஜய்க்கும் ஒரு முட்டிச்சுல, உங்களுக்கும் விஜய்க்கும் பிரதீப்புக்கும் முட்டின மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்ப தேடிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. எங்க சீசன்ல அதுதான் ஃபர்ஸ்ட் வீக்லயே மாஸ்க் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நீ மேபி நீ பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 4-5 பேர் சொல்லலாம் தாண்டி மோஸ்ட் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி தான் ஆடினாங்க. பாத்துக்கலாம்டா அப்படிதான் ஆடினாங்க தாண்டி ரொம்ப சேஃபா ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் கேம் ஆடவே இல்லை. அது எதுனாலனா ஏன்னா போன வாட்டி நடந்தது நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேருக்கு எக்கச்சக்க ஹேட்டு. டு பி ஃப்ராங்க் வித் யூ அப்படின்னா இப்போ உங்களுக்கே நீங்க வர்றச்ச ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. நீங்க வெளியே போகும்போது இன்னும் ஹேட்ரது கூடிச்சு, சில பேர் சப்போர்ட்டர்ஸ் கூடினாங்க. பூர்ணிமாக்கு மாயாக்கு அந்த இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்த பின்னாடி தன்னோட கரியர் பாதிக்குமோ, வர்ற வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடணும், அமைதியா இருந்துட்டு போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து விஷ்ணு சொன்ன மாதிரி சேஃப் கேம் அப்படின்றது வந்து விளையாண்டுதான் ஆகணும் இனிஷியல் ஃபேஸ்ல. ஏன்னா இண்டிவிஜுவலா சேஃப் கேம்னு நீங்க மீன் பண்றதும் இல்லை நாங்க சேஃப் கேமா பாக்குறதோடைய பாயிண்ட்டும் என்னன்னா உள்ள பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ்ன்ற அந்த புரிதலே இல்லாம பாய்ஸை போடுறது கேர்ள்ஸை போடுறதே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ கூட இந்த கோட்டை அழிச்சதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, இதை நீங்க அழிக்கலைன்னா இன்னும் 3 வாரத்துக்கு கேர்ள்ஸ் தான் டிராவல் ஆக முடியும் எலிமினேஷன்ல. பாய்ஸ் குறையவே குறையாது. அது ஒரு கேங்கப்ல கேங்கிங்கா போயினே தான் இருக்கும். நீங்க இதை கோட்டை அழிச்சிட்டு இவங்க மேல அதாவது பாய்ஸை நாமினேட் பண்ணலாம், கேர்ள்ஸும் பாய்ஸை நாமினேட் பண்ணலாம்னா வந்து அப்படி பால் திரும்பி அப்படி நிறைய பேர் ஓட்டர்ஸ் பேங்க்குள்ள உள்ள வந்தாதான் வேலை நடக்கும். இன்னொன்று, சேஃப் கேம் போன சீசனோட கம்பேர் பண்றது லாஜிக்கே இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் விஷ்ணுவை நாங்கள் இப்போ எங்க கூட எங்கள் ரூமில் வச்சுருந்தோம்னா முதல் வாரம் அப்படியே எங்கள் அண்ணன் தீபக் கண்ணை காமிப்பார், ரஞ்சித்தனை ஆக்டிங்கை காட்டுவார், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து விஷ்ணுவை தூக்கிடுவோம்.
ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா விஷ்ணுவோட தலைவரே குழம்பு நீங்க யார் தலைவரே என்ன தூக்க முடியும்? நீங்க என்ன நாமினேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? தலைவா எனக்கு அங்க சர்வே பண்றதுக்கு என்ன யுத்தின்னு எங்களுக்கு தெரியும். தலைவா அந்த யுத்தியில தலைவா மிஸ் நீங்க ஆனவங்க இப்ப வெளியில நீங்க வருவாங்க. சொன்னதே அதுதான் தலைவா, அதுதான் நாங்க ம். வெறும் நாமினேட் தான் பண்ண முடியும். அவ்வளவுதான் இருங்க பேசிக்கலி. இருங்க பிஆர் இல்லாம நீங்க ஆடுவீங்கன்ற நம்பிக்கையில நான் சொல்றேன் மக்கள் உங்களை தூக்குவாங்க. ஏன்னா நாங்க அந்த முதல் வாரத்துல நாங்க அந்த ஹெல்ப் பண்ண முயற்சி தான் பண்ணுவோம். இங்க நான் வேணா உனக்கு சொல்லுவேன். எனக்கு சொல்ல இந்த சீசன் உள்ள போயிருக்கவங்களும் யார் யார் பிஆர் ஏன் நீங்களே நிறைய பேர்ட்ட பேசிட்டு போயிருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி அது எது எது எல்லாருக்குமே சப்போர்ட் எது தேவைப்படுதுன்ற எது போது எது எது இங்க நான் நீங்களே நான் பேசிட்டு ரிவ்யூ போயிருக்கலாம் நிறைய ரிவ்யூ விட்டேன். இது பிரதர். புது ஆமா content தலைவரே. இது. பிரதர் இது சொல்லுங்க பயங்கரமா சொல்லுங்க. இருக்கு. ஆ? எனக்கு வச்ச பிஆர் ஆமா அயோக்கிய பய பயங்கரம்லாம் இல்ல உண்மையாவே சொல்றேன். இதுல என்ன இருக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் யூ நீட் எனக்கு சப்போர்ட்ன்ற பேட்டர்ல நீ பேசிட்டு பிரதர் போயிருக்கீங்க. நான் எதுவுமே கேளுங்க. சொல்றேன். இப்ப வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப என்னுடைய பிஆர் ம் ஒருத்தருக்கு நீங்க கால் பண்றீங்க. எங்க நான் இருக்கேன் லைன்ல எடுங்க. நான் ம் இருக்க தெரிய போறது இல்லல்ல. நீங்க ப்ரூவ் பண்ணு. இதுல இருந்து கால் பண்ண முடியாதே. இதுல இருந்து எப்படி இல்ல கால் ஒரு பண்ண நம்பர் இப்போ முடியும்? என்ன பிரதர் பக்கத்துல ஒரு போன் கிடைக்காதா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் லைன்ல இருக்கேன். பிஆர் இருக்காருன்றீங்க. ம் எனக்கு இப்ப நீங்க போன் அடிச்சு ம் ஆன் ஸ்பாட்ல முதல்வன் பட சீன் மாதிரி என்ன ம் பேசுறீங்க? இப்ப இந்த டிவிய சரி பாருங்க அப்படின்னு சரி அப்படி காட்டுங்க. பண்ணிட்டேன்னா நீங்க என்ன ஆ? பண்ணுவீங்க? அப்ப நான் பண்ணிடுறேன். நீங்க என்ன நீங்க பண்ணுவீங்க? பண்ணுங்கன்றேன். இப்ப பண்ணுங்க. நான் பிரதர் சரி. பிஆர் ஒரு இருங்க ஒரு தலைவரே நான் குழந்தை ஒரு மாதிரி. நான் ஏன்னா எல்லாருக்கும் யார் யாரு என்னென்ன என்று பேசிட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். பிரதர் நான் தெரியாமலாம் இங்க கிடையாது பாருங்க. இங்க. அதை தாண்டி இங்க வந்து கேளுங்க. நான் வந்து இப்ப நீங்க ம் வந்து நான் பிஆர் வச்சுட்டு போயிருக்கேன்னு எவனோ ஒருத்தர் சொன்னான்னு தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா எவனோ ஒருத்தன்லாம் கிடையாது. யாரோ ஆ, ஒருத்தன்லாம் கிடையாது. நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? உங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எனக்கு கன்ஃப்யூஸ் எதுக்கு ஆயிடும். லிஸ்ட்? ஸோ எனக்கு பேசிக்லி எதுக்கு லிஸ்ட்? நீங்க நீங்க ம் இப்போ உங்களுக்கு நீங்க சௌந்தர்யா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்கள்ட்ட ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. அதனால நான் கேக்குறேன். சரி. நீங்க சௌந்தர்யா மெயின்டைன் ம் பண்றதுனால உங்க லிஸ்ட்ல நான் வந்துட்டேனா ம் நான் பாத்துக்கிறேன்றதுக்காக கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. நிறைய இந்த களத்தை ரொம்ப கரகட்டும். பர்சனலா ஐயோ இப்ப இவங்க எல்லாம் இப்ப எப்படி பண்ணுவாங்க? இப்ப பாப்பாங்க தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க பாருங்க ம் 2 அன்பு ம் குழந்தைங்க அவங்க உண்மையை பேசுங்க தெய்வத்துக்கு சமானம்னு பாப்பாங்க. அதுதான் சொல்றேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள இத இத ரெக்கார்ட் பண்ணி 4 பேர் வந்து யூடியூப்ல போட்டு இல்ல ஏன் யூடியூப்ல போட்டு பேசுவாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல இப்போ பிரதர் இல்ல ஒரு நிமிஷம் ரவி ப்ரோ இருங்க ரொம்ப பர்சனலா போகுது. இப்போ என்னன்னா நீங்க எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாலும் நீங்க எல்லாரும் பிஆர் வச்சிருக்கீங்க நாங்க ஏத்துக்குவோம். நாங்க அப்படிதான் பேசுவோம். அது நீங்க உங்க தலையில எடுத்து பிரதர் போட்டுக்காதீங்க. இல்ல நாங்க இது சீரியஸா எல்லாம் போறதுக்கு இல்ல. விட்டுருங்க. ஆனா விஷயம் என்னன்னா இப்ப நீ இதெல்லாம் வந்து மக்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் மேக் சென்ஸ். ம் சரிங்களா? மக்கள் சொல்றாங்கன்னா மக்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் இப்ப என்ன பார்த்து சொல்றாருல, நீங்க பிஆர் வச்சிருக்கீங்கன்னு. ம் நான் வந்து ம் ம் இவரை இப்ப நான் சொல்லும்போது கூட என்ன சொன்னேன்? நீங்க வெளியில பிஆர் மட்டும் வைக்கலன்னா எங்களுக்கு நாம அங்க மக்களை நம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். நான் உங்களை பிஆர் வச்சீங்கன்னு சொல்லல. சரிங்களா? ஆனா நீங்க ம் நான் கேட்டேன், நான் பேசினேன், இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. நான் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு சொன்னதே என்னன்னா, டப்புன்னு எனக்கு என்ன சொன்னாங்கன்றத அப்படியே சொல்லுங்க. சொல்லிடவா? எனக்கு என்ன சொன்னாங்கன்னா பேசிக்கலி எனக்கு விஷ்ணு எனக்கு எனக்கு அடிச்சா அப்படி பர்சனலா போனா வேணாம்னு நினைக்கிற விஷ்ணு ஏன்? லைக் அதுதான் சொல்றேன். நம்ம இல்ல அது ரொம்ப கிடையாது. நேரமா நான் இது நிறுத்த ட்ரை ரவீந்தர் பண்றேன். ரவீந்தர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. இல்ல இல்ல அதான் ம் இல்ல வேணாம் போதும் ஆக்சுவலா இல்ல நோ ஐ ஒரு சி நிமிஷம் நான் என்ன சொல்ல சாரி. வரேன்னா பிரதர் ஒரே சப்போஸ் நிமிஷம் ரவி சாம்பல் ஒரே ரவி செகண்ட் விஷ்ணு ப்ரோ சொல்ற மாதிரி வச்சிருந்தாருன்னா அவரை விட இல்ல கேவலமான சாம்பல் இல்ல ஒரே பிஆர் வேற செகண்ட் யாருமே இல்ல இல்ல கிடையாது இல்ல ஒரு வீட்ல. சாம்பல் ஒரே செகண்ட் இதை நான் ஒரே சீரியஸா செகண்ட் இதை வந்து உங்களுக்கு ஒரு சீரியஸான டோனா தெரிஞ்சதுன்னா நான் ரொம்ப ஜாலியா தான் இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா இப்போ இல்ல இல்ல நான் இல்ல இல்ல ஒரு அல் நிமிஷம் அல் brother, நான் என்ன ப்ரோ சொல்லி கேக்க முடிச்சிடுறேன். நல்லா இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லி இல்ல கேக்க இல்ல நல்லா இல்ல நான் ப்ரோ. ஒன்னே நான் சொல்றேன் கேளுங்க ஐ கன்க்ளூட் திஸ் ஆக்சுவலி என்னன்னா இட்ஸ் ஓகே டு ஹாவ் பிஆர்ங்கிறது வந்து ஒரு லீகலா எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. சுரேஷ் சந்திராவே வந்து அஜித்தோட பிஆர் தான். அதனால பிஆர் பிரதர் வச்சிருக்கிறது ஒரு தப்பெல்லாம் ஒண்ணு ஒரு இல்ல. ஒரு நிமிஷம் இங்க இருங்களேன். ஒரு நிமிஷம் இட்ஸ் இருங்களேன். நாட் அ பேட் இல்ல திங் டு இல்ல இல்ல ஹேவ். இல்ல சோ ஒரு அதனால ஒரு வந்து ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. இங்க வந்து இட் இஸ் நாட் அபவுட் பிஆர். It is not about why a person is having a PR or whether they should have a PR or அதெல்லாம் கிடையாது. நான் பிஆர் வச்சிருக்கல இப்ப அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கிளைம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் கிளைம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க no வச்சிருந்தீங்க. you don't need to claim you don't need to சார் claim என்ன சார் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். yeah got good நான் அதாவது என்னன்னா நான் இப்போ ஒரு பிஆர் வச்சிருக்கேன்னு இப்ப விஷ்ணுவுக்கு ஏதோ ஒரு சோர்ஸோ ஒண்ணு சொல்லுதுன்னா நான் அதை ஆராய ட்ரை பண்றதுக்கான காரணம் என்னன்னா மை ஹோம்ஒர்க் இஸ் நாட் விஷ்ணு வந்து ஒரு சீசன் உள்ள போன அந்த சீசன் வரைக்கும் ரிவ்யூ பண்ண ஒரு ஆள் நான். சரிங்களா? நான் அதே சீசன்ல
எனக்கு ஒரு 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 பெய்டு பாத்ஸை வித் விட்னஸோட டேட்டாவோட ஹோல்ட் பண்ணி நான் ஓவர் த ஷோல சேலஞ்சும் பண்ணேன். என்ன அந்த சோகால் கண்டஸ்டன்ட் என்ன சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, நான் ஐ வில் புட் இட் ஆன் த வித் த விட்னஸ் ஐ வில் புட் இட் ஆன் த. நான் எதுக்கு சொன்னேன்? பிஆர் சொல்ல, நான் பெய்டு பாத்ஸை பத்தி பேசினேன். சரிங்களா? ஆன் 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 த ஆன் த சின்க்ரனைசேஷன் ஆஃப் வோட்டிங் அப்படின்னு. ஆனா இங்க நான் சொல்றது, இப்போ ஒருத்தங்க ஒன்று சொல்றாங்க, நான் 7 சீசனை பெட்டி வாங்குறேன்னு கூட தான் சொல்றாங்க, 6 சீசனை நிறைய காசு வாங்குறேன். அதெல்லாம் இட்ஸ் ஓகே, இம்மெட்டீரியல். இதெல்லாம் வந்து என் மெச்சூரிட்டிக்கு மறுபடியும் சொல்றேன், முதல் வாரம் வெளில போற சொன்னாங்களா, ஹாப்பி. அது மக்கள் ஓட்டா, இல்ல அதுவா இதுவா, இல்ல பிஆர் வச்சிருந்தா இருந்திருக்கலாமா, தட்ஸ் ஆல் இட்ஸ் சம்திங் விச் இஸ் கனெக்டட் டு மீ. வெளியில அனுப்பிட்டாங்களா, அனுப்பின வெளியில வர ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட்ல தான் வெளில வருவான். நம்ம வந்து இப்போ வெளில வந்து போன வாரம் அந்த நாகப்பிரியா சொல்லியா, எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், எல்லாரும் பிஆர் வச்சுட்டு போக சொன்னாங்க அப்படின்னா, அப்போனா அந்த பொண்ணோடைய பேசிக் தாட்டே என்னன்னா, பிஆர் இருந்தா உள்ள சர்வே பண்ணிடலான்னு அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இட் இஸ் நாட் இட்ஸ் நாட் சம்திங் லைக் த ஃபேக்ட். பிஆர் இருந்தால் தான் உள்ள இருக்க முடியும், பிஆர் இல்லைன்னா உள்ள இருக்க முடியாது அப்படின்றது பாயிண்ட்டை தாண்டி, இப்போ பிஆர்ன்றது என்ன இம்பாக்ட் சோஷியல் மீடியால காட்டுதோ, தட் இஸ் கிரியேட்டிங் எ பிகெஸ்ட் பிஸ்னஸ். அது வேற மாதிரி ஒரு வணிகமா மாறிடுச்சு. இப்போ நான் விஷ்ணுவோட டிபேட் பண்றது என்னன்னா, ஐ நோ விஷ்ணு ஃபார் இயர்ஸ். ஸோ விஷ்ணு சொல்லும் பொழுது மேபி இஃப் ஹீ வுட் ஹவ் டேக்கன் இட் அஃபென்சிவ்னா நாம இதை விட்டுறலாம், இது தேவையே கிடையாது. ஆனா எனக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளை பத்தியும் பின்னாடி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னா, அவனை சட்டையை புடிச்சு என்ன ஏன்டா ஒழுங்கா வேலை பார்க்கல, பேமெண்ட் ஏதாவது வரலையானா இல்ல கேட்டுருவேன்ல. இது நீங்க ஒரு கேட்டுருவேன்ல. ஃபன்னி பேண்ட் இல்ல நீங்க பண்ற ஒரு இல்ல ஃபன்னி பேண்டர் பல பேருக்கு கண்டென்ட் ஆயிடுது. பிளஸ் வந்து people will trim only what they wanted to put, right? ஓகே So ஓகே so ஓகே ஓகே அதனால வந்து it will அதான் not look good from outside. அது நீங்க நீங்க அக்செப்டே பண்ணலனாலும், நீங்க டிபேட்டே பண்ணலனாலும், இது எவ்வளவு தூரம் ட்ரிம் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ண மாதிரியே அதை போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. So so let's not give content to them. தாத்தா பேசுங்க தாத்தா. இருக்கீங்களா? என்னையா திடீர்னு உன கை சாரி சாரி நான் இப்ப எதுக்கோ தூக்கினேன், ஓகே ஓகே ரொம்ப எங்கெங்கயோ போயிட்டு வந்துச்சு. எஸ் 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 பேசுங்க. விஜய் நீங்க சொல்லுங்க. சொன்னது கரெக்ட் தான். ஆமா, நன்றி பர்சனலா போக வேண்டாம் சார், ரிக்வெஸ்ட் சார். நன்றி நன்றி. இல்ல பர்சனல் போல அவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட் வாஸ் நாட் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கே கேட்க. சாரி சார். விஜய் பேசுங்க விஜய். சார் ரவீந்தர் சார், எஸ் சார். எனக்கு ஒரு விஷயம் தான் என்னன்னா, பிஆர்ன்ற விஷயம் அந்த டாபிக்லாம் போறது இருக்கட்டும். பட் எனக்கு என்னன்னா, நீங்க உள்ள ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. முத்துக்குமரனுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, நீ வின் பண்ணிட்டு வாடான்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் வெளியே போய் உங்களோட சப்போர்ட் கண்டினியூ ஆகுதுன்னும் போது அது எப்படி இருக்குன்னா, இப்போ உங்களோட ரெப்புடேஷன் இருக்குது சார், அது வந்து கொஷினா மாறிடுதுல. இப்போ வந்து உங்களை பிஆர்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது எப்படி லைக், இப்போ மற்றவங்க வந்து சௌந்தர்யா யாராவது வந்து எல்லாருமே பண்றாங்க, முத்து கூட பண்றாரு. ஸோ சௌந்தர்யா சொல்லும் போது மட்டும் அது வந்து வேற மாதிரி பார்க்குறேன். அண்ட் முத்து சொல்லும் போது வந்து பிஆராகவே பார்க்கல, அவர் நேச்சுரல் ஆடியன்ஸை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து இப்போ சௌந்தர்யா வந்து சில விஷயம்ல ரிஸ்கியா ஒரு விஷயம் பண்றாங்க உள்ள, அது தைரியமா ஒரு விஷயம் பண்றாங்க. நீங்க சொல்லலாம் அது வந்து பிஆரால தான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் சார் முத்துக்கும் இருக்குன்னா, அப்போ அவரும் அதை பண்ணலாமே சார், அவர் ஏன் உள்ள பண்ணல? அதுதான் என் கொஸ்டினா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சேஃப் கேமா ஆடுறாரு, அது எதுக்கு ஆடணும்? அண்ட் மற்ற ஏன்னா பின்னாடி முத்துக்கு தெரியும், அவங்க பின்னாடி வந்து நிறைய பேர் பேசுறாங்க பாய்ஸ் டீம்ல, அவங்க தைரியமா அடிக்கலாமே. அந்த கேம் தானே மக்கள் சுவாரஸ்யமா எதிர்பார்ப்பாங்க. ஏன் அவங்களோட சேர்ந்து ஒரு இது கூட்டணியா இருந்து ஆடணும்? அவர் தனித்துவமா இருந்தாருன்னா இன்னும் நல்லா தெரிவாரு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். சார் அங்க வந்து அணி சார்ந்த கேம் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க சார். அணி சார்ந்த கேம் விளையாடும் பொழுது உள்ளுக்குள்ள சர்டன் நீட்ஸ் இருக்கு. அதோடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு முதல்ல நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கருத்துக்கள் மையமா வைக்கணும்னா எல்லாரோடைய என்ன சொல்றது, டெமோக்ராட்டிக்கல் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒருவேளை ஒரு மனதாக எடுக்கக்கூடிய முடிவுகளை திருப்பி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அணி சார்ந்து இருக்கும் பொழுது மூஞ்சுகளை பார்த்துக்கிட்டு ஒரே சைடு குக்கிங்கை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு கேமு அப்படின்ற அந்த தின் லைனையும் மெயின்டைன் பண்ணி இதை ட்ராவல் ஆகணும்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் உடச்சி ஸ்ட்ரெயிட்டாக
அப்படி பேசிட்டு அந்த அந்த கிரட்ஜோட கேம் ஆடுறது அப்படின்றது இந்த பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட்ல வந்து ப்ராக்டிக்கலா டஃப் ஃபார் அ டஃப் பிளேயர். இப்போ இப்போ அதே வீட்டுக்குள்ள அந்த வேலையை ரொம்ப ஈஸியா விளையாடுற பிளேயர் தான் சத்யா. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. இப்ப இதே 8வது வாரம் முத்துவும் இருக்காரு, இதே 8வது வாரம் சத்யாவும் இருக்காரு. வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ்? எண்டுல முத்துக்கு மேல சொல்லப்படுற எந்த விமர்சனமும் சத்யா மேல இல்ல. அதே மாதிரி தானே அந்த வீட்டுக்குள்ள மற்ற பிளேயர்ஸும். ஆனா முத்து அப்படி உடைச்சு ஆடணும்னா அணி சார்ந்த விளையாட்டுல இருந்து வெளியில வரும்பொழுது அந்த ஸ்பேஸ் இப்ப நீங்க நினைக்கிற அந்த விஷயம் இனி கொஞ்சம் டைரக்ட் அட்டாக்கா இருக்கும். ஏன்னா எந்த டிபெண்டன்சிக்குள்ளேயும் போகணுன்ற நீடு இல்லை. எப்ப நீடு அதுக்கு இல்லையோ அப்பவே வந்து கேமோட சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் வந்து ரொம்ப பெருசா இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீடு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அங்க வந்து சோலோ இண்டிவிஜுவல் கேம் விளையாட வந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த இண்டிவிஜுவல் கேம் டீம் கேம்னு வச்சிருக்கிற ப்ரோட்டோடைப்ல ஒர்க் அவுட் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப டிரான்ஸ்விசிபிளா வச்சு அடிக்க முடியாது. யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு சர்டைன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க சண்டையே போட்டாலும் ஒரு பாயிண்ட்ல பேசி, ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் சிவா அந்த 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 டிஃபை வந்து க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன் டிஃபை க்ளோஸ் பண்ணாம அந்த டிஃபை கண்டினியூ பண்ணாமே, ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு போகலாமே அப்படின்னு அந்த ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு போறதுக்கு இனிஷியல் ஃபேஸ் அணி சார்ந்த கேம் உள்ள போகும்பொழுது இட் இஸ் நாட் தட் ஈஸி அட் ஆல். சும்மா இப்போ இப்போ ஒரு என்எஃப்பி பாஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஒரு தீபக்குக்கு ஒருமித்தமா கொடுத்த ஓட்டு டிஃபரன்ஸோ ரஞ்சித் சாருக்கு கொடுத்த டிஃபரன்ஸோ சிவாக்கு அப்படி வரல. இட்ஸ் ஆல்வேஸ் அ மைல்டு டர்ன் தான். கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா ரயனுக்கு ஆக்சுவலி ஈக்குவலி ரயன் இஸ் ஆல்சோ ஆன் தட் ஸ்கேல் தான். ஆனால் அவங்க ரயனுக்கு கொடுக்காம சிவாக்கு கொடுக்கணுன்ற அந்த டர்ன் எடுத்தாங்க. அது மாதிரி அங்க வந்து ஒரு மாதிரி எல்லாரோடையும் முத்துக்குமரனால அப்படி பட்டு 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 பேசணும். ஒரு மாதிரி ஒரு தெரியுது பின்னாடி பேசுறாங்கன்னு தெரியுது, வச்சு பேசுறாருன்னா அதுதான். அண்ட் ஒன் மோர், ஐ மீன் யுவர் ப்ரீவியஸ் பாயிண்ட் டுவர்ட்ஸ் நான் உள்ள இருந்துட்டு வெளியில வந்து சி என்னுடைய சாய்ஸ் ஆஃப் கேம் படி எனக்கு முத்து வந்து நான் டே 1ல இருந்து அவர் கூட இருந்துட்டும் வந்துட்டதுனால எனக்கு கிளியரா தெரியுது. ஸோ என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது டெலிபரேட்டா மறைக்காம ஸ்ட்ரெயிட்டா என்னுடைய கேம். இப்ப அந்த கேமுக்கு ஒருத்தனை மோட்டிவேட் அவனுக்கு தெரியாத வெளியில இருந்து பண்றது பல பேருக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா நான் அதை ரிவ்யூவா பண்ணாம என்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் நான் வந்து போடுறேன். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஆகலைன்றது இட்ஸ் சம்திங் லைக் யூனோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்கிங் டு டாக். ஆனா நான் ஒருத்தருக்கு நானும் வந்து இந்த ஷோடைய ஃபேன் ஃபாலோயர் தானே. நான் பார்க்குற எனக்கு ஒரு பிளேயரை பிடிச்சிருக்கு, அந்த பிளேயரை பற்றின கருத்துக்களை நான் போடுறேன். இப்போ இந்த ஸ்பேஸில் அந்த பிளேயரை பற்றி பேசுறதுக்காக நான் வர்றதே இல்லையே. நான் எப்பயாவது வந்து முத்துக்குமரனுடைய ப்ளஸ்ஸை பேசுகிறேன், இல்லை முத்துக்குமரனுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறேன், இல்லை முத்துக்குமரனோட மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு எதுவும் பண்ணுறது இல்லையே எனக்கு. ஸோ எனிபடி கேன் கால் எனிபடி as a PR the minute when they feel started supporting. அது வேற. பட் I genuinely feel that his game is good. His game is bad at many instances, but end of the day, he is surviving on the toughest situation. சௌந்தர்யாவும் அதேதான். சார் நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? எஸ் சார். ஹலோ ஒரே எஸ் சார். 1 minute கேட்கலாமா ரவி சார்? 1 minute ரவி சார் சொல்லு விஷ்ணு. ரவி சார் இருக்காரு, சுரேஷ் சாரும் இருக்காரு, கேளுங்க. லைக் என்னன்னா இப்போ நான் இருக்கேன் ஓகேங்களா. நான் பேசிக்லி நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாவோ இல்லை ட்விட்டர்லையோ நான் ஒரு சப்போர்ட்டை தெரிவிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது பாங்க இதில் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சனலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க பீப்புளில், அது நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் த இது சீசன் 8 நீங்கள் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இது சுரேஷ் சாருக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். ஸோ இப்படி என்னையே நான் போன சீசனில் இருக்கேன், இந்த சீசனில் வந்து என் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்போ போன சீசன் நான் இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சீசனில் இருந்திருப்பாங்க. ஓகே, அவங்க சப்போர்ட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நம்மளோட இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்குற ஆடியன்ஸாக ரிவ்யூவராக இருக்கட்டும், யாராவது ஓவர் இட் இஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் இது நீங்கள் பண்ணலான்றீங்களா பண்ணக்கூடாதுன்றீங்களா? ரிவ்யூன்றது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் நாட் காஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அண்ட் ஆல். ஆனா தலைவரே நீங்க பேசினாலே ரிவ்யூ கைண்ட்ல வந்துருதே. நான் அதை இனிஷியேட் பண்ணி
நான் வந்து ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி நான் அதுல முத்துக்குமரனை பத்தி பேசுறதுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்தாதான் நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள வர்றேன்னா, இல்ல ஏதோ ஒரு ட்வீட் போடுறேனோ, இல்ல ஏதோ ஒரு கருத்துக்களை நான் சொல்றேன்னா, என் கருத்துக்கள் சொல்ற டெமோக்ராட்டிக்ல இருக்கேன். நான் என் கருத்துக்கள் சொல்றேன். அத பார்க்குற பார்வையாளர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் இருக்கா இல்லையா? இப்ப நான் அத பத்தி தான் யோசிக்க அது முடியும். ஆனா பட் ஒரு பிளேயரா எப்படி அதுன்னு தெரியல. பேபி சுரேஷ் தாத்தா சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருமே பேசிக்கா இவங்க வந்து ஒரு சீசன்ல ஒருத்தர் போயிட்டு வெளியில வராங்கன்னா இவங்க வந்து சூஸ் பண்ணி ஒரு 4 பேர் அப்படி அவங்களதான் இன்டர்வியூ எடுக்கலாம். ரவீந்திர சார் தெரியும், அவர் எடுத்திருக்காரு முதல்ல எல்லாம். ம். அங்க வந்து ஒரு ஆள் வந்து பின்னாடியே இருப்பாங்க ஸ்ட்ரீம் யார்ட்ல. அவங்க வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க எது வேர்டும் போடலாம் எது போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து சேனல் சைட்ல இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க. இத வந்து கொஞ்சம் வந்து அதாவது எல்லாம் மீறிச்சுன்னா அதை எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஆள் உள்ள போயிட்டு வந்தாங்கன்னா விஜய் டிவி அவங்க சொல்லக்கூடிய அந்த சேனல்ல அவங்களோட சூப்பர்வைசர்ல பேசலாம். அதுக்கப்புறம் பேசக்கூடாது டில் த ஷோ இஸ் ஓவர். அது என்னன்னா அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் சில பேர் கூட இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ, அதை பேஸ் பண்ணி இல்ல அவங்களோட வியூவை பக்கத்துல இருந்து பார்த்து பேஸ் பண்ணி அவங்க வந்து வெளியில சொல்றப்போ இட் வில் அஃபெக்ட் த கேம் ஆஃப் அதர் பிளேயர்ஸ்ன்றதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் அதை கடைப்பிடிச்சோம். இந்த சீசன் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பேசவே மாட்டேன், கீழே லிஸ்னர்ல தான் இருப்பேன் சோஷியல் மீடியாலையும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது பேச, அதனால சும்மா இருக்கும். தேங்க்ஸ். சுபா பேசுங்க. ஐ திங்க் இதுல ஆக்சுவலா ரவி சார் இதுல ரவி சார் சாரி டு இன்டரப்ட் சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுபா. ஐ திங்க் யுனிவர்சல் ஸ்கிரீன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர் ஆர் பீப்புள் வெயிட்டிங் டு டாக் டு யூ. ஸோ ஐ திங்க் வில் கோ ஃபார் ஸ்பீக்கர்ஸ். சுபா பேசுங்க சுபா. Hey, thanks, Sai. Hello, Ravi sir. Hello, Suresh sir. ஹலோ ஹாய், நல்லா Hi, hi, இருக்கீங்களா? hi. நல்லா இருக்கேன் ரவி சார். ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஐ மீன் சாரி 2 கொஸ்டின். ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜேஎஸ் வந்து இன்னைக்கு பண்ணது பார்த்தோன்னா, அவருக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு அவர் நெறைய பேசினாரு. இன்னைக்கு பேசுனது பூராமே அவருக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிறதா பேசினாரு. அதே மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, முத்துக்குமார் வந்து சௌந்தர்யாவ பத்தி அப்பப்ப சவுண்ட பத்தி இந்த மாரி ரொம்ப கிளவர் கேமு. இந்த வீக்ல இப்படி, அந்த வீக்ல இப்படி, அந்த வீக்ல இப்படின்னு பேசின முத்து, அப்பப்ப வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து தர்ஷிகா வந்து கன்ஃப்யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நேத்திக்கு ஐ திங்க் ஃப்ரைடே ஆர் தர்ஸ்டே ஆம் சத்யா, அப்புறம் சாச்சனா அண்ட் அருண் மொத்தமா கன்ஃப்யூஸ் பண்ணாரு. நான் என்னுடைய புரிதல் என்னன்னா, முத்துக்கு வந்து சௌந்தர்யா வந்து கிளியர் கேம் ஆடுறாங்கன்னு தெரியுது. நல்லா கேம் ஆடுறாங்கன்னு தெரியுது. ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்னு தெரியும் முத்துக்கு. இவங்களெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்றாரோ! அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து எனக்கு யோசிக்கிறது. இன்னொன்னு விஜேஎஸ்க்கு வந்து இந்த சீசனே ரொம்ப அழுத்துக்கிட்டாரு. அடுத்த சீசன் அவர் பண்ணுவாரா? மாட்டாரான்னு எனக்கு தெரியல. இந்த 2த்துக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் சார். ரவி சார். இல்ல சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். சரி. 2 பேர்ல யார் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஹலோ சுரேஷ் சார். தாத்தா அவரு மியூட்ல இருக்காரு. தாத்தா இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஓகே, அந்த இதோட அடுத்த சீசன் அவர் பண்ணுவாரான்றது வந்து எண்டு வரைக்கும் அவரு போய் என்ன ஃபீல் பண்ணி செரிஷ் ஆகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பிஸியான ஹீரோ அண்ட் ஒரு லாங்குவேஜ் கூட பண்ணல, எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே அவருக்கு வந்து இந்த தடவை அவர் என்ன அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அவரை எனக்கு நான் கேள்விப்படுற வரைக்கும் நைட் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து வந்து ஷோ பண்ணிட்டு போறாரு. ஸோ அதனால ப்ராக்டிக்கலா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஸியா இருக்கிற ஒரு பர்சனால அடுத்த சீசன் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வர்றது, நான் அந்த ஆங்கிள் இந்த ஷோக்கான பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு அந்த ஆங்கிள்லயே எவ்வளோ ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த ஷோட எண்டில் ஹவ் ஹி டேக்ஸ் த செரிஷ் ஆர் த மொமெண்ட் ஆஃப் த ஃபீல் எடுத்துக்கிறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப்
ஷோடைய வர்ற ஃபீட்பேக் விமர்சனங்களுக்காக ஒரு டெசிஷனோ அப்படியெல்லாம் பாயிண்ட் இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஸ்பான்சரும் அதை அவங்க ஹோஸ்ட் பண்ண சொன்னவங்க ஹாப்பி, பணம் போடுறவங்க ஹாப்பி அப்படின்னா தென் தெர் இஸ் நத்திங் மோர் தேன் தட்ன்ற பாயிண்ட்டுக்கு போயிடலாம். பட் ஹிஸ் பர்சனல் ஸ்பேஸ் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன சொல்றது, நீங்க கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சாரி முத்து வந்து முதல்ல இருந்தே வந்து அவர் கன்ஃபியூஸ் தான் பண்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்